which of the following can act as Lowry Bronsted acid as well as base? இந்த கான்செப்ட் படி ஆசிட்னா என்ன பண்ணும் அப்படின்னா புரோட்டானை அதாவது H ப்ளஸை டொனேட் பண்ணும். ஓகே, டொனேஷன் ஆஃப் H ப்ளஸ். அண்ட் தென் பேஸ்னா என்ன பண்ணும் அப்படின்னா H ப்ளஸை அக்செப்ட் பண்ணும். ஓகே, ஸோ இதில் ஏதோ ஒரு காம்பவுண்ட் ஆர் மாலிகுல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எதர் ரெண்டுமே பண்ணுது. ஹெச் ப்ளஸை டொனேட்டும் பண்ணுது, ஹெச் ப்ளஸை அக்செப்டும் பண்ணுது. அது எதுன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு HCl எடுத்துக்கலாம். ஸோ HCl வந்து நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியும் அது ஒரு ஆசிட். அது என்ன தான் பண்ணும், ஹெச் ப்ளஸை டொனேட் தான் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த HCl வந்து ஹெச் ப்ளஸை அக்செப்ட் பண்ணுமானா பாசிபிளே இல்லை. ஆசிட் வேறு இது. இப்போ இந்த குளோரினில் வந்து இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் இருக்கும். குளோரின் வந்து ரொம்ப எலக்ட்ரோநெகட்டிவ். அதுவே யார்கிட்டையும் எலக்ட்ரான்ஸை கொடுக்காது. மோஸ்ட்டாக ஒரு பாண்ட் தான் மேக்ஸிமம் ஃபார்ம் ஆகும். இதுக்கு மேலே அதெல்லாம் அது கொடுக்க சான்ஸே கிடையாது. ஓகேவா? ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். அடுத்து SO4 2-. SO4 2- எப்படி இருக்கும் நீங்கள் போட்டு பார்த்துங்க. SO 4 டைம் ஓவா, அப்புறம் 2ல் மைனஸ் இருக்குது. அப்போது டோட்டலி 6 பாண்ட்ஸ். சல்ஃபருக்கு 4 பாண்ட்ஸ் இருக்கலாம், 2 பாண்ட்ஸ் இருக்கலாம், இல்லாட்டி 6 பாண்ட்ஸ் இருக்கலாம். இதில் 6 பாண்ட்ஸ் இருக்குது. அப்படி தான் 1 2 3 4 5 6. ஓகேவா? இப்போ இந்த SO4 2- வந்து புரோட்டானை அக்செப்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. அப்படி தானா? புரோட்டானை இது வந்து போயிட்டு ஒரு புரோட்டானை அக்செப்ட் பண்ணால் என்ன ஆகும், HSO4 மிச்சம் இந்த மைனஸ் மட்டும் இருக்கும், மைனஸ். ஆனால் இந்த SO4 2- புரோட்டானை கொடுக்க முடியுமா? புரோட்டானே இல்லை, அப்புறம் எப்படி புரோட்டானை கொடுக்க முடியும்? சான்ஸே இல்லை. அப்போது ரெண்டுமே ஆக்ட் பண்ணலை. இதனால் அக்செப்ட் மட்டும் தான் பேசிக்காக பண்ண முடியுது, ஒரு பேஸாக மட்டும் தான் ஆக்ட் பண்ண முடியும். அடுத்து வந்து இந்த HPO4 2-. ஓகே, ஸோ HPO4 2- ஸ்ட்ரக்சரே போட்டுக்கோங்க. ஓகேவா? சும்மா ஆக்சிஜனை போடுங்க. எத்தனை ஆக்சிஜன், ஒரு 4 ஆக்சிஜன் இருக்குது. அதில் வந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து இருக்குது, 2ல் மைனஸில் இருக்குது. அப்படி தானா? ஸோ பாஸ்பரஸ்க்கு வந்து 3 பாண்ட்ஸ் பாசிபிள், இல்லாட்டி 5 பாண்ட்ஸ் பாசிபிள். அதே நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 5 பாண்ட்ஸ் வந்து பாசிபிள். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது வந்து என்ன பண்ணலாம், இது வந்து ஒரு H ப்ளஸ்ஸை வாங்கலாம். ஸோ ஆசிடை அக்செப்ட் பண்ணலாம். இதில் ஆல்ரெடி ஒரு H ப்ளஸ் இருக்குது, அது கொடுக்கவும் இதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ இது ரெண்டுமே பண்ணுதில்ல. H ப்ளஸ்ஸை கொடுத்தா என்ன தான் மாறும், H ப்ளஸ் இப்போ கொடுத்துட்டுன்னா வச்சுக்கோங்க, அப்போது PO4 3- மாறிடும். அதே இது H ப்ளஸ்ஸை வாங்கிடுச்சு அப்படின்னா என்னதாகும் அப்படின்னா H2PO4- மாறிடும். நீங்கள் அது கால்குலேட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ கொடுத்தா என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா O-, O-, அதுதான் நான் எழுதியிருக்கேன், PO4 3-. இதே இது வாங்கிச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா OH இந்த இதில் மட்டும் O- அப்படியே இருக்கும். ஸோ இது வந்து என்னது, H2PO4-. ஸோ இது வந்து ரெண்டாவும் ஆக்ட் பண்ணுது. ஸோ ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரோமின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதால் வந்து H ப்ளஸ்ஸை கொடுக்க முடியாது. ஆக்சுவலி பார்த்தாலே தெரியுது H ப்ளஸ்ஸே இல்லை. அப்போ திஸ் இஸ் நாட் த ஆன்சர். ஓகேவா? தேங்க்யூ.